السلام عليكم ورحمة الله وبركاته.
ரெண்டு பேரும் அங்கால இருக்க சத்தம் போட்டு அடைச்சு கிளப்பிட்டு நான் பெட்ரூமுக்குள்ள போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை துவங்குவதற்காக சகோதரி ஃபர்ஹானா அவர்கள் கிர்ஆத் ஓத ஆரம்பிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதின் وإنا لموسعون والأرض فرشناها فنعم الماهدون ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكرون ففروا إلى الله إني لكم منه نذير مبين ولا تجعلوا مع الله إلها آخر إني لكم منه نذير مبين كذلك ما أتى الذين من قبلهم من رسول إلا قالوا ساحر أو مجنون أتواصوا به بل هم قوم طاغون فتول عنهم فما أنت بملوم وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم. وعليكم السلام வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் சிஸ்டர் ஃபர்ஹானா. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாவின் பேரருளாலும் கருணையாலும் நிறைவரும் இந்த பாக்கியமான நாளில் இங்கு கூடியுள்ள மதிப்பிற்குரிய ஆலிம்கள், உலமாக்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அன்புடைய சகோதரிகளே, அல்லாவின் நாமத்தை நினைத்து அவனுடைய பெயரை கொண்டு துவங்குகின்ற இந்த சிறப்பான அறிமுக அமர்வில் அனைவரையும் இதயம் கனிந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அலைக்கும். ஆசியா மியூட்ல இருக்கீங்க. மேம் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட வாய்ஸ் கேக்குதா? கொஞ்சம் கம்மியா கேக்குது ஆசியா. இப்பதான்டா கேக்குது, இவ்வளவு நேரமா கேட்கல, மியூட்ல இருந்தீங்க. Go ahead. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பெட்ஸ் அகாடமி மற்றும் பிரஸ்டன் பன்னாட்டு கல்லூரி இணைந்து தொகுத்து வழங்கக்கூடிய இச்சிறப்பு நிகழ்ச்சி நம் சமூகத்தின் வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான படியாகும். இந்த நிகழ்ச்சி வழியாக நம் இளம் தலைமுறைக்கு அறிவும் நன்னெறியும் பரவ வேண்டும் என்பதே நம் பிரார்த்தனை. இதில் கலந்து கொண்டு எங்களை ஊக்கப்படுத்தும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வருகை எங்களுக்கும் நம் பணிக்கும் ஒரு பேராதரவாகவும் உள்ளது. அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை முழுமையான வெற்றியாக்கி இதில் பங்காற்றும் அனைவருக்கும் நன்மையும் பரக்கத்தும் மற்றும் தீர்க்கமான பலனையும் அருள வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு முறை இங்கு வருகை புரிந்துள்ள ஒவ்வொரு விருந்தினரையும் எங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினர் மௌலவியா முபீனா அசனாத் லப்பை அஸ் சஹ்வியா. இவர் இலங்கையை சேர்ந்தவர். இவர் ஆலிமா பட்டம் பெற்றிருக்கிறார். துருசுல் இஸ்லாம் அகாடமியில் முஅல்லிமாவாகவும் இருக்கிறார். மேலும் இவர் நம் பிரஸ்டன் கல்லூரி மாணவியாகவும் இருக்கிறார். பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ் உங்கள் கல்விக்கு நன்மையும் பரக்கத்தையும் அளிப்பானாக. இப்போது ஈமானின் தாக்கம் அறிவின் ஆக்கம் என்ற ஒரு அழகிய தலைப்பை பற்றி பேசுவதற்காக நம் சிறப்பு விருந்தினரான சிஸ்டர் முபீனா அவர்களை அழைக்கிறேன். وإياك بارك الله فيك. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وفهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العلام الغيوب. الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டலில் சிறந்தது எம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் உங்கள் முன் முதற்கண் நினைவுபடுத்தியவளாக ஈமானின் தாக்கம் அறிவின் ஆக்கம் என்ற தலைப்பில் சிறியதோர் உபதேசத்தை உங்கள் முன் வைக்க வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு புகழமைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். பேரன்பு மிக்க சகோதரிகளே, இஸ்லாம் மனிதனை உயர்வு நிலைக்கு கொண்டு செல்வதற்கான 2 முக்கிய தூண்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. ஒன்று ஈமான் என்னும் இறை நம்பிக்கை, அடுத்தது இல்ம் என்னும் நல் அறிவு.
இவை ஒன்றோடு ஒன்று மேன்மைப்படுத்தக்கூடியதாகவும் வலுவூட்டக்கூடியதாகவும் இருப்பதால் மனிதனை உண்மையான வாழ்வை நோக்கி நகர்த்தும் மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றது. இந்த ஈமான் இல்லாமல் கற்கப்படும் அறிவு எம்மை திசை மாற்றி தீமையான பாதை கிட்டுச் செல்லும் ஒரு வழியாகவும் சில நேரம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே போல அறிவு இல்லாமல், அதாவது என்ன செய்யற எப்படி செய்யறங்கிற ஒரு அறிவு இன்றி நாம் இருப்பது ஈமானை முழுமைப்படுத்தாத ஒரு விஷயமாக அமையும். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான், உங்களில் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கல்வி ஞானம் உடையவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தையும் நல்ல பதவிகளையும் கொண்டு உயர்த்துவான் என சூரத்துல் முஜாதிலாவினுடைய 11வது வசனத்தின் மூலம் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த வசனத்தில் 2 பேருடைய நிலையை அல்லாஹ் என்ன செய்கிறான்? உயர்த்துவதாக கூறுகிறான். அவர்கள் யார்? ஈமான் கொண்டவர்கள், இல்மையுடையவர்கள். எனவே ஈமானோடு இணைந்த அறிவை கொண்டு எமக்கு உயர்த்துவதாக அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடியதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது ஈமானின் ஒரு தாக்கமாகவும் அறிவின் ஆக்கமாகவும் வெளிப்படுகின்றது. கண்ணியமிக்க சகோதரிகளே, தக்குவா அறிவின் துறவுகோலாக என்ன செய்து இருக்குது? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் கல்வியை உங்களுக்கு என்ன செய்வான்? தருவான், கற்றுக் கொடுப்பான் என கூறுகிறான். அதாவது ஈமானும் தக்குவாவும் உள்ளவர்களுக்கு நேரடியான புரிதல்கள், அறிவு, ஞானம் என்பதை அவன் வழங்குவதாக வாக்களித்திருக்கின்றான். அது மட்டுமன்றி ஈமான் எமக்கு உண்மை பொய் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய அறிவையும் அல்லாஹ் எமக்கு என்ன செய்கின்றான்? தருகின்றான். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் தத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்க, யஜ்அல் லகும் ஃபுர்கானா, உங்களுக்கு பிரித்தறியக்கூடிய தன்மை, அதாவது எது ஹக், எது பாத்தில், எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது என பிரித்தறியக்கூடிய தன்மையை, அறிவை நமக்கு எஞ்சிருவான் வழங்குவதாக அல்லாஹ் கூறுகின்றான். இதுவும் ஈமானுடைய தாக்கமாகவும் அறிவின் ஆக்கமாகவும் வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. என்னென்பு சகோதரிகளே, தெளிவான அறிவும் இதய சுத்தமும் எமக்கு வேண்டும் என்றால் ஈமானோடு சார்ந்த தெளிவான அறிவு எமக்கு தேவைப்படுகின்றது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், فإنها لا تعمى الأبصار, அவர்கள் பார்வைகள் குருடாகவில்லை, ولكن تعمى القلوب التي في الصدور, அவர்களின் நெஞ்சங்களில் இருக்கும் உள்ளங்கள் தான் குருடாகிவிட்டன. அதாவது இதயத்தின் குருட்டுத்தன்மை உண்மையான அறிவுக்கு தடையாக அமைகின்றது. ஆனால் ஈமான் அந்த இதயத்தை சுத்திகரித்து தெளிவான அறிவை கொடுக்கின்றது. எனவே என் அன்பு சகோதரிகளே, நாம் கற்கக்கூடிய கல்வி அறிவை ஈமானோடு சேர்ந்த அறிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வுலக ஆதாயத்தை அடையும் நோக்குடன் எதை வேண்டுமானாலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நாம் இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனையில, அல்லாஹும்ம, இறைவா, இன்னி, நிச்சயமாக நான், அஊது பிக்க, உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், மின் இல்மின் லா யன்ஃப, பயனற்ற கல்வியிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த அடிப்படையில் நாம் பயனுள்ள கல்வியை தேடும் போது அதனை அல்லாஹ் இலகுவான முறையில் நமக்கு கொடுத்து விடுவான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த நன்மையை கொடுக்க நாடுகின்றானோ அதை இலகுவாக ஆக்கி அதில் உள்ள ஆசையையும் விருப்பத்தையும் அவன் என்ன செய்வான்? கொடுத்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நன்மை பயக்க நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுத்து விடுகின்றான். எனவே மார்க்கத்தோடு இணைந்த கல்விதான் நம்மோட இம்மை மறுமை ரெண்டுக்கும் பயனளிக்கும். நம்மோட உள்ளம் ஈமானுடன் நன்றாக இருந்தால்தான் அது அறிவும், அதுல வரக்கூடிய அறிவும் செயலும் நன்றாக அமையும். எனவே கண்ணியமிக்கவர்களே, என்னை கொடுத்த இந்த சிற்றுரையை நிறைவு செய்வதற்கு முன்னால்
அல்லாவிடத்தில் இந்த கல்வியின் மூலம், ஈமானோடு சேர்ந்த இந்த கல்வியின் மூலம் ஈடற்றம் பெற்றவர்கள் யார் என்று தெரியுமா? அல்லாஹ் சிறியதொரு சூறாவில் சுருங்க கூறி விளங்க வைக்கின்றான். சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் 4 வகையினர் என்ன செய்யறான் அல்லாஹு தாலா? 4 செயல்பாடு உடையவர்கள் அல்லாஹு தாலா நஷ்டவாளிகள் என்று குறிப்பிடவில்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் ஈடேற்றம் உள்ளவர்கள் என குறிப்பிடுகின்றான். அவர்கள் யார்? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத்தி, அதன் மூலம் நன்மை சாலிஹான நல்லமல்களை செய்து, வதவாஸவ் பில் ஹக், அந்த உண்மையை நாம் ஒருவருக்கொருவர் நடைமுறைப்படுத்தி போதித்து, வதவாஸவ் பிஸ்ஸப்ர், அதை நாம் போதிக்கின்ற நேரம் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இன்னல்களை சகித்து நாம் செய்கின்ற நேரம் நிச்சயமாக ஈடேற்றம் உள்ள ஒரு முஃமினாக, முஸ்லிமாக, மனிதர்களாக நாம் மாறுவோம் என்பதை அல்லாஹ் இதன் மூலம் எமக்கு வாக்களித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஈடேற்றம் உள்ள இம்மை மறுமை வாழ்க்கை வேண்டுமாக இருந்தால் ஈமானுடன் சார்ந்த கல்விகள் இங்கே கொட்டி கிடக்கின்றது. அதனை தட்டி சென்று காற்றுள்ள போதே நீங்கள் அந்த கிடைக்கக்கூடிய அந்த கல்வியை நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது மாதிரி கிடைக்கின்ற வாய்ப்பை அப்படியோ பற்றி பிடிச்சு பயனுள்ள ஈமானோடு சேர்ந்த அறிவை எல்லோரும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அத்தோடு இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இம்மை மறுமை ரெண்டுக்கும் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். எனவே கண்ணியமிக்க சகோதரிகளே, ஈமானுடனான நல்லறிவை பெற்று அதனை இவ்வுலகில் செயல்படுத்தி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், அஹ்ஸனல்லாஹு இலைக். சிஸ்டர் முபீனா, நீங்கள் மிக நன்றாகவும் தெளிவாகவும் பேசினீர்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் கல்வியில் பரக்கத்தை வழங்குவானாக. மேலும் நீங்கள் பெற்ற கல்வியின் மூலம் மற்றவர்களும் பயனடைய செய்வானாக. எனவே அறிவு இல்லாத ஈமான் பலவீனமானது. அறிவின் மூலம்தான் ஒருவர் சரியான வழியை தெரிந்து கொள்கிறார், தவறையும் நியாயத்தையும் பிரித்தறிகிறார், சமூகத்திற்கு பயனுள்ளவராகவும் மாறுகிறார். ஈமான் ஒரு புறம், அறிவு மறுபுறம். இவை இரண்டும் சேர்ந்தால்தான் சமூகத்தில் சிறந்த மாற்றம் ஏற்படும். அதனால் ஈமானின் தாக்கம், அறிவின் ஆக்கம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்க்கைக்கும் மிக முக்கியமானதாக திகழ்கிறது. எனவே இதனை அடிப்படையாக கொண்டு நம்முடைய பிட்ஸ் அகாடமி மற்றும் பிரெஸ்டன் பன்னாட்டு கல்லூரி இணைந்து ஒரு அழகிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஒரு கோர்ஸை அறிமுகப்படுத்துகின்றனர். அதுதான் டிப்ளமா இன் குர்ஆனிக் சயின்சஸ் அண்ட் இஸ்லாமிக் எசென்ஷியல்ஸ், அதாவது குர்ஆனிய கல்வி மற்றும் இஸ்லாமிய அடிப்படைகளில் உள்ள பாடநெறி திட்டத்தின் 10 மாத டிப்ளமா கோர்ஸ். சுப்ஹானல்லாஹ். இந்த கோர்ஸை பற்றி நம் சகோதரிகளில் ஒருவரான சிஸ்டர் ஆயிஷா குமார் மற்ற அனைத்து சகோதரிகள் சார்பில் கூடுதல் கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்துவார்கள். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர், என்னுடைய பெயர் ஆயிஷா. நான் பிரெஸ்டன் பன்னாட்டு கல்லூரியில் இறுதி ஆண்டு பயின்று வருகிறேன். சிஸ்டர், பிட்ஸ் அகாடமில இஸ்லாமிக் ஸ்டடீஸ், தஜ்வீத் இது ரெண்டுமே படிக்க முடியுமா? நிச்சயமா சிஸ்டர். மார்க்க கல்வி மற்றும் தஜ்வீத் இரண்டையும் இணைத்து நாம் பிட்ஸ் அகாடமியில் கற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கோர்ஸ் சிஸ்டர். சிஸ்டர், இந்த 5 சப்ஜெக்ட் என்னன்னு சொல்றீங்களா சிஸ்டர்? நிச்சயமா சிஸ்டர். இந்த கோர்ஸ்ல மொத்தமா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு சிஸ்டர். அதுதான் அகீதா, ஃபிக்ஹ், சீரா, தஜ்வீத் மற்றும் உலூமுல் குர்ஆன். சிஸ்டர், பிற நிறுவனங்கள்ல இதே போன்று பல பாடப்பிரிவுகளை சொல்லி தருவாங்க. சிஸ்டர், ஆனா கேக்குதா சிஸ்டர்?
நிறுவனங்கள்ல இதே போன்று பல பாடப்பிரிவுகளை கற்றுத் தராங்க. ஆனா பிட்ஸ் அகாடமில என்ன சிறப்பு? ஏன் நான் இதை தேர்வு செய்யணும்? என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குது ஆசியா. ஓகே சிஸ்டர், உங்க கொஸ்டினை கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? இன்ஷால்லா. சிஸ்டர், பிற நிறுவனங்கள்ல இதே போன்ற பாடப்பிரிவுகள் நமக்கு சொல்லி தராங்க. ஆனா பிட்ஸ் அகாடமில என்ன சிறப்பு? நான் ஏன் பிட்ஸ் அகாடமியை தேர்வு செய்யணும்? ரொம்ப நல்ல கேள்வி சிஸ்டர் ஆயிஷா. இப்ப பாத்தீங்கன்னா தஜ்வீத் கத்துக்கணும்னு போனா தஜ்வீத் மட்டும் தான் சொல்லி தராங்க. மார்க்க கல்வின்னு போனா அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம தஜ்வீத் மட்டும் கத்துக்கிட்டு குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மார்க்க கல்வியில ஆர்வம் காட்டாதவங்களும் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் குர்ஆனிய கல்வி மற்றும் இஸ்லாமிய அடிப்படைகள் போன்ற இரண்டையும் இணைத்து இந்த கோர்ஸில் கற்றுக் கொடுக்கவிருக்கிறார்கள். சிஸ்டர், இந்த 5 சப்ஜெக்ட்ல 5 டீச்சர் செப்பரேட்டா இருப்பாங்களா, இல்ல ஒரே டீச்சர் 5 சப்ஜெக்டையும் எடுக்க கூடாது? இல்ல சிஸ்டர், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள். நம் பிரெஸ்டன் கல்லூரியின் மாணவிகளும் தான். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர், ஆயிதா நூரானியா, சீரா, உலுமுல் குர்ஆன் இந்த பாடத்திட்டங்களை உங்களுடைய டிப்ளமா திட்டத்துல சேர்க்கறதுக்கான முக்கிய அம்சம் என்ன சிஸ்டர்? இதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் ஆயிஷா, இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கறதை விட அதற்கான டீச்சர்ஸ் இங்கே இருக்காங்க. இன்ஷால்லா நீங்க அவங்க கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டர். சிஸ்டர், அந்த டீச்சர்ஸ கொஞ்சம் அறிமுகப்படுத்த முடியுமா? நிச்சயமா சிஸ்டர். முதலாவதாக சிஸ்டர் ஷாயிஸ்தா பர்வீன். இவங்க அகீதா சப்ஜெக்ட் எடுப்பாங்க. இவர் நம் பிட்ஸ் ட்ரைனிங் அகாடமி மற்றும் பல்வேறு அகாடமியில் அகீதா மற்றும் தஜ்வீத் ஆசிரியராக பணியாற்றுகிறார். இவர் துஹ்ஃபத்துல் அத்ஃபால், ஜஸரியா, நூரானியா உள்ளிட்ட பல முக்கிய தஜ்வீத் மற்றும் காய்தா நூல்களில் இஜாசா பெற்றவர். அல்லாஹ் தாலா இவருடைய அனைத்து செயல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அடுத்து சிஸ்டர் ஃபாத்திமா ஃபர்ஹானா. இவங்க சீரா சப்ஜெக்ட் எடுப்பாங்க இன்ஷால்லா. இவர் சில அகாடமிகளில் சீரா மற்றும் பல்வேறு துறையில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். இவர் ஆலிமா, பசீரியா மற்றும் பிரெஸ்டனில் DAIS பாடநெறிகளையும் முடித்துள்ளார். தற்போது அட்வான்ஸ்ட் அரபிக் என்ற கோர்ஸை படித்து வருகிறார். கூடுதலாக குர்ஆன் திலாவத் மற்றும் தஜ்வீத் கற்பித்து வருகிறார். அல்லாஹ் தாலா இவர் செய்யும் ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் வெற்றியை கொடுப்பானாக. அடுத்து சிஸ்டர் அனீஸ் ஃபாத்திமா. இவங்க ஃபிக் சப்ஜெக்ட் எடுப்பாங்க இன்ஷால்லா. இவர் DAIS மற்றும் பசீரியா பட்டம் பெற்றவர். தூய்மை மற்றும் தொழுகையின் சட்டம் மேலும் ஜனாசா சட்டங்கள் போன்ற சட்ட கல்வியை பிரத்யேகமாக கற்று தேர்ந்துள்ளார். மேலும் இவர் தஜ்வீத் மற்றும் இஜாசா துறையில் நூரானியா, ஃபத்ஹியா, உசூல் ஹஃப்ஸ் அனா ஆசிம், வக்ஃப் வல் இப்திதா போன்றவற்றிலும் மேலும் சிலவற்றிலும் பல சான்றிதழ்களை மற்றும் இஜாசாக்களையும் பெற்றுள்ளார். அல்லாஹ் தாலா இவருக்கும் இன்னும் அதிகமான அறிவும் ஒளியும் வழங்குவானாக. அடுத்து சிஸ்டர் புஷ்ரா இமாம். இவங்க உலூமுல் குர்ஆன் மற்றும் தஜ்வீத் எடுப்பாங்க. இவர் MAIS பட்டம் பெற்றவர். இவர் மதனுல் ஜஸரியா மற்றும் உசூல் ஹஃப்ஸ் அனா ஆசிம் ஆகியவற்றில் இஜாசா பெற்றவர். மேலும் வக்ஃப் வல் இப்திதா பாடத்தையும் முடித்துள்ளார். தற்போது நூரானியா, ஃபத்ஹியா மற்றும் நம் பிட்ஸ் அகாடமியில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் பயின்று வருகிறார். மேலும் சில அகாடமியில் ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார். அல்லாஹ் தாலா இவருடைய கல்வியில் பர்க்கத்தை வழங்குவானாக. சிஸ்டர் ஆயிஷா, நீங்க இந்த ஆசிரியர்களிடம் உங்கள் கேள்விகளை கேட்டு தெளிவடைந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரன் சிஸ்டர். சிஸ்டர் ஷாயிஸ்தா. சிஸ்டர் ஷாயிஸ்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர், அகீதா என்றால் என்ன? அதை ஏன் நம்ம வாழ்க்கையில கற்பது ரொம்ப முக்கியம்? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், பாரக்கல்லாஹு ஃபீக்கி. ரொம்பவே நல்ல கேள்வி, விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அகீதா என்ன?
சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ளுமாறு கூறிய 6 நம்பிக்கைகளையும் அது சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் முழுமையாக நம்பிக்கை கொள்வதுதான் அகீதா. அகீதா சரியில்லை அப்படின்னா நம்மளோட எந்த செயல் செய்தாலும் பயனற்றதாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒரு ஹதீஸ் சொல்ல விரும்புறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்துல்லா பின் ஜதான் அப்படின்ற ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நபுத்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அந்த மனிதன் ரொம்பவே நல்ல மனிதரா இருந்தாரு. நிறைய பேருக்கு உதவி செய்யணும், குழந்தைகளை பாதுகாக்கணும், அனாதை சொத்துக்களை பாதுகாக்கணும், விதவைகளுக்கு நிறைய உதவி செய்யணும், இப்படியான நிறைய விஷயங்கள்ல இவர் ஈடுபட்டுட்டு இருந்தாரு. இவங்க சம்பந்தமா அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபித்துவம் கிடைச்ச அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, இப்படி அப்துல்லா பின் ஜதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தாரு, நபித்துவம் அப்புறமா அந்த மனிதன் இல்ல, மறைஞ்சிட்டாரு. அவங்க சம்பந்தமா அம்மா ஆயிஷா கேக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, இவங்களோட அமல்கள் எப்படி இருந்துச்சு, மறுமை நாள்ல இவங்களோட அமல் எப்படி இருக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட, அவரு எவ்வளவுதான் நன்மைகள் செய்து இருந்தாலும் அவரோட கொள்கை நிலையானதான கொள்கையா இல்ல, அவரோட கொள்கை சரியாக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாம இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு. என்னன்னா, ஒரு இரும்பு முகமூடி அணிந்த ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவர் நான் இஸ்லாத்துல வரேன், நான் பையத் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க முதல்ல இல்ல போருக்கு வரேன் அப்புறம் நான் பையத் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க முதல்ல பையா பண்ணி நீங்க முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க, அப்புறமா நீங்க போருக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு எந்த ஒரு அமலுமே பண்ணல, போருக்கு சென்றாரு. அந்த போர்க்காலத்துல ஷஹீதுடைய அந்தஸ்துமே பெற்றுட்டாரு. இந்த விஷயத்தையும் அந்த அப்துல்லா பின் ஜதான் அப்படின்ற அந்த 2 மனுஷையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்ல காரணம் என்ன அம்மா ஆயிஷா கிட்ட அப்படின்னா, இவங்க இவ்வளவு அமல் செய்தும் மறுமையில இவரோட என்னவா இருக்கும்ட்டு அல்லாஹு ஆலம், அல்லாஹுதான் தெரியும். ஆனா இவரு இஸ்லாம்ல வந்த கொஞ்ச நேரத்திலேயே நிறைய அமல்களை சம்பாதிச்சிட்டாரு. சோ இங்க நம்மளுக்கு கொள்கை தான் பேஸான ஒரு விஷயமா இருக்கு, ஒரு அடித்தளமான விஷயமா இருக்கு. அடுத்ததான் நீங்க அகீதாவை ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க சிஸ்டர். அகீதா அப்படின்றது இஸ்லாத்துல நம்பிக்கை சார்ந்த விஷயம். இந்த விஷயத்த நீங்க நம்ம சீர் செய்யப்படாம ஒரு வணக்க வழிபாடுகள் மீதும் சரி, இபாதத்துகள் மீதும் சரி எவ்வளவு கவனம் எடுத்தா கூட அவங்க வழி தவற வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவங்க வழி தவற வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் நல்ல வணக்கசாலியாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல இபாதத்தவாளியா இருக்கிறாங்க, தான தர்மங்கள் நிறைய செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா நம்பிக்கை என்பது எதனோட சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. அப்போ உள்ளத்தை பக்குவப்படுத்துறது எது? அகீதா தான். அல்லாஹ்வை பற்றிய அஸ்மா வ சிஃபாத் பற்றிய விஷயம் எதுவுமே தெரியாம, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியாம, எப்படி மறுமையினால நம்புறதுன்னு தெரியாம, எப்படி மலக்குமார்களை நம்புறதுன்னு தெரியாம, எப்படி தூதர்களை நம்புறதுன்னு தெரியாம, எப்படி கிதாபுகளை நம்புறதுன்னு தெரியாம, இது போன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம நம்மளோட உள்ளத்தை பக்குவப்படுத்த முடியுமா? முடியாது. சரியான நம்பிக்கையிலும் இருக்க முடியாது. இஸ்லாத்துக்கு இறைவனுக்கு முரணான நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு, இறைவன் சொல்லாத நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு இறைவனை வணங்குறத மூலமா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவேதான் அகீதா அப்படின்றது பிரதானமான ஒண்ணா இருக்கு, ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஹம்மத் ஆயா நம்பர் 19ல ஃபஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையும் சொல்லி கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம முதலா இறங்கிய இறைச்செய்தி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அதாவது படைத்த இறைவனின் பெயரை கொண்டு ஓதுக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த முதல் வார்த்தையே இதுதான். அப்ப படைத்த இறைவனை நம்ம வணங்கணும். படைத்த இறைவனோட பெயராலதான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற அந்த சிந்தனை நம்ம கிட்ட வராம, அந்த விளக்கம் வராம நம்ம என்னதான் வணக்க வழிபாடுகள் செஞ்சாலும் வணக்கங்கள்
அந்த இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படும். ஆனா அந்த வணக்க வழிபாடுகள் சரியாக செய்ய தவறிட்டோம், தவறான முறையில செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம இணை வைப்புல போகவும் வாய்ப்பு இருக்கு. இஸ்லாத்துல இல்லாத ஒன்ன புதுசா, அதாவது பிதாஅத் செய்யவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதெல்லாம் கடைசியில எங்க போய் முடியும், எதை பாதிக்கும் அப்படின்னா அகீதாவை தான் பாதிக்கும். இது மட்டும் இல்லாம எத்தனையோ மனித சோதனைகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. லாபம், நஷ்டம், உயர்வு, தாழ்வு, அவமானங்கள், மரியாதைகள், கௌரவங்கள், இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம மனச திடகாத்திரமா வச்சுக்கிறது எது? அகீதா அப்படின்ற இந்த நம்பிக்கை தான். இது எப்போ ஸ்ட்ராங் ஆகுமோ அப்போ நம்ம அல்லாஹ்வை பத்தி புரிஞ்சவங்களா மாறுறோம். இப்படி மாறுறதுனால வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள், எந்த துயரங்கள் வந்தாலும் எதிர்த்து கொள்றதுக்கு, எதிர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு அம்சம் நம்மளுக்குள்ளார வந்துருது. சோ இந்த வகையில பார்க்க போனா அக்கீதா அப்படின்ற ஒண்ணு அவசியமானதாக இருக்கு. இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சிஸ்டர். இந்த காலகட்டத்துல இன்னும் இது ரொம்ப அவசியமானதாக இருக்கு. ஒரு வலியுறுத்தப்பட வேண்டிய ஒண்ணா இந்த அக்கீதா பாடப்பகுதி இருக்கு. ஏன்னா இஸ்லாமிய அகீதா என்ற பெயர்ல இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள் நிறைய நுழைஞ்சிருக்கு. ஒவ்வொரு அமைப்புகளும், ஒவ்வொரு தலைவர்களும் இதுதான் சரி, இதுதான் சரியான அகீதா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு குழப்பமான சூழல்ல தான் நம்ம இருக்கோம். சோ இப்படியான நேரத்துல அகீதாவை படிச்சா என்ன, படிக்கலாம் என்ன அப்படின்ட்டு நம்ம இருந்துட்டோம்னா பல தவறான சிந்தனைகள் நமக்குள்ள நுழைவதற்கு இலகான வாசல்களை நாமளே திறந்து வைக்கிற மாதிரி ஆயிடும். எனவேதான் நாம என்ன செய்யணும், அகீதாவை படிக்கணும். அகீதாவை படிச்சப்ப நான் வெறும் அகீதாவை கடிச்சுக்கிட்டு நான் வேணும் அல்ப நம்புறேன், மலக்குமார்களை நம்புறேன், நான் ஈமானுடைய 6 அர்க்கானங்களையுமே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில இருந்துட முடியுமா? முடியாது. அதுக்கு அடுத்தபடியா என்னவோ இருக்கு, நம்ம அது எல்லாமே கத்துக்கணும். ஒருவருடைய வணக்க வழிபாடுகள் சரியா நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அமைஞ்சு அகீதாவில எதுவும் பிழைகள் ஏற்பட்டா, தவறுகள் இருந்தா அது என்னவா மாறிடும், நம்மளுக்கு நரகம் செல்லக்கூட வாய்ப்பாவும் அமைஞ்சிரும். அல்ஹம்துலில்லாஹ். இதுல இருந்து நீங்க அகீதா என்ன அப்படின்ற கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சிஸ்டர், அகீதா என்பது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுதல் மற்றும் 6 அம்சங்களிலும் நம்பிக்கை வைப்பது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த கோர்ஸ்ல நீங்க என்ன புதுசா கத்துத்தர போறீங்க சிஸ்டர்? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரிதான் அல்லாஹ்வை தான் வணங்குறோம், அவனைதான் நாம வழிபடுறோம், அவனுக்கு இணை வைக்க கூடாது இப்படின்ற எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியாம கூட நம்ம செய்யக்கூடிய இந்த சிறிய இணை வைப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டா ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அந்த டைம்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யாராவது ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ அவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க அந்த டைம்ல. இப்ப இந்த உடம்பு சரியில்லாத போன அந்த மனிதர் உடம்பு சரியானதுக்கு அப்புறமா அவங்கள மீட் பண்றாங்க சில நாட்கள் கழித்து. அப்ப மீட் பண்ணும்போது அவங்கள பார்த்து பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? முதல் வார்த்தையா என்னவா இருக்கும் சிஸ்டர், நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அப்புறம் உங்களாலதான் நான் என்னோட உடம்பெல்லாம் சரியாச்சு, ரொம்ப ஜஸாக்கல்லாஹு ஹைரன் நம்ம சொல்லுவோம் சிஸ்டர். எஸ், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க சொன்ன இந்த வார்த்தை, நீங்க சொன்னீங்கன்னா அப்படி அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தையில இணை வைப்பு கலந்திருக்கு அப்படின்றத நம்மளால அறிய முடியுமா? அறிய முடியாது. ஏன்னா நம்மளோட அந்த அகீதா நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இல்ல. அதுல என்ன இணை வைப்பு இருக்கு சிஸ்டர் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க எனக்கு பண்ண போய் தான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இணையா நம்ம அதை இணைச்சிட்டோம். இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்க அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கார ஒரு தாட் என்ன, இவங்க பெருமைப்படுத்தி அன்னைக்கு நான் அப்பதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார ஒரு ரியா, ஒரு முகஸ்துதி ஏற்படுறதுக்கான ஒரு காரணமா அமைது. இதுக்கு அடித்தளமே என்ன? அகீதா. நம்ம கிட்டயும் சரியில்லை, நம்ம கேட்கறவங்க கிட்டயுமே சரியில்லை. அதனாலதான் இந்த விஷயங்கள் நடக்குது. இப்படி இது மாதிரி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் இந்த பாடப்பகுதியில கத்துக்கலாம் சிஸ்டர். புதுமையான விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க கேட்ட கேள்விக்கான விடைகள் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சிஸ்டர். இப்ப சிஸ்டர் பண்ணலாமா? சொல்லுங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
நீங்க சொல்றது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது சிஸ்டர், கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்ப கேக்குதா? கேக்கல சிஸ்டர். கேக்குதா சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர். சீரா என்பது வரலாறு என்று எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த பாடத்துல யாருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம கற்க போறோம் சிஸ்டர்? நீங்க சொல்லி தர போறீங்க? சிஸ்டர், இந்த கொஸ்டின்ல இந்த வரலாறு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் சிஸ்டர். இது வரலாறு இல்ல, ஒரு வாழ்க்கைய எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு மா மனிதர், நம்மளுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தான் சிஸ்டர் நம்ம இதுல சொல்லி தர போறோம். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். சிஸ்டர், நமக்கு ஏற்கனவே குரானும் ஹதீஸும் நம்ம லைஃப்ல பின்பற்றுறோம். அததான் நம்ம நடத்துறோம், வழிமுறையா கொண்டு செல்றோம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அதை தனியா படிக்கிறது நம்மளுக்கு அவசியமான ஒன்றா? நல்ல கேள்வி சிஸ்டர். இத அல்லாஹ் தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வயஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் அப்படின்னு சொல்றான். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த ஆயத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும், அப்போதுதான் நமக்கு அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. இந்த ஆயத்தோட சாரம்சமே அப்படிதான். இது ஒரு சீரா, இது ஒரு நபியோட ஹிஸ்டரி, இது ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இல்லாம, இது ஈமானுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதாவது நம்மளுடைய அடிப்படை என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்போ ஒரு முஸ்லீம் ஈமான் இல்லாம முஸ்லீமா இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த மனிதன் கலிமா ஷஹாதத் ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு உறுதி கொண்டுட்டான்னா அடுத்து என்ன? அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதரா அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போதான் அந்த கலிமா ஷஹாதத்தினுடைய அந்த முழு இது நமக்கு முழுமையடையும். அந்த கலிமா ஷஹாதத்தை நம்ம ஒரு ஈமான் பெற்ற ஒரு மோமினா அவன் ஒரு முழுமையடைய முடியும். மேலும் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இந்த சூரா, இந்த இதை நம்ம எதுக்கு படிக்கணும், இந்த சீரத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குரான் ஒரு பொது வழிகாட்டல், நபியின் வாழ்க்கை அதன் நடைமுறை வடிவமா தான் இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா அப்படின்னு சொல்றான். இதுல என்ன சொல்றான்? நீங்க அவங்கள பின்பற்ற வேண்டும்னா அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி சிரமங்களை சமாளிச்சாரு, அவங்க எப்படி சிரமங்களை சமாளித்தது மட்டும் இல்ல, அவருடைய குடும்பம், சமூகம், பகைவர்கள் என எல்லாரிடத்திலும் அவங்க எப்படி நடந்து கொண்டாருன்னு நம்ம அறியணும்னா அவரோட சீரத்தை படிச்சாதானே நம்மளுக்கு அதை அறிய முடியும். இப்ப உதாரணத்துக்கு குரான்ல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தொழுகை நிலை நிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள் அப்படின்னு குரான்ல இருக்கு. தொழுகையை எப்படி நிலைநிறுத்தணும், ஜகாத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம ரசூல்லாவின் சீரத்து வாழ்க்கையில தானே நம்ம நேரடியா விளக்கம் இருக்கு. குரான்ல அல்லாஹ் சொல்ற, நல்லவர்களாக இருங்கள், எப்படி நல்லதா இருக்கணும், நம்ம எங்க இருக்கணும். அப்ப நபியுடைய அந்த குணநலங்களை வச்சுதானே நம்ம புரியுறோம். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? கான ஹுலுகுஹு குர்ஆனா, அவங்க அவங்களுடைய வாழ்க்கை ஒரு குர்ஆனாவே இருந்துச்சு அப்படின்னு. மேலும் நபியுடைய இந்த சீரத் நம்மளுடைய மனோபலத்தை உயர்த்துது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான்? அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நாங்கள் உனது மார்பை விசாலப்படுத்தவில்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்போ நபி கல்லால ரணமடைந்தாலும், மக்கள் அவங்கள அவமதிச்சாலும் சிரிப்புடனும் அமைதியுடனும் சமுதாயத்தை அவங்க மாட்டுனாங்க. நம்ம மனிதர்கள் என்னுடைய சிரமம், எனக்குத்தான் பிரச்சனை, என்ன மாதிரி யாருக்குமே கவலை இல்லை அப்படிங்கிறது நம்ம புலம்புறோம். ஆனா நபியுடைய சீரத்து நமக்கு என்ன தருது? ஆற்றல் தருது. இஸ்லாமிய வரலாற்றுல அளிக்கும் ஒரே சான்றெழுத்து. இன்று நாம என்ன சொல்றோம்? ரமலான் மாத நோன்பு, திருமணம், சமூகத்துல மரியாதை, நல்ல மனித நேயம் எல்லாம் எப்படி என்பதற்கான ஆதாரம் நம்ம எங்கேருந்து கிடைக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய சீரத்,
வாழ்க்கையில தானே. இந்த சீரத்து இல்லைன்னா இஸ்லாம் வரலாறற்ற சமயமாகவே மாறிவிடுகிறது. அப்புறம் சீரத்து நமக்கு மன உறுதியும் நம்பிக்கையும் கூட தருது. இப்ப தாய் நாட்டுல நம்மள நிராகரிக்கப்பட்டாலும் ரணமடைந்தாலும் ஆனால் அந்த மனித குலத்தை காப்பாற்றுறது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்தை பார்த்தா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம துவண்டு போயிடுறோம். ஆனா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அவங்க துவளாம வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னேறிட்டு போய்கிட்டே இருந்தாங்க இல்லையா? இப்போ நம்ம ரசூல்லாவை சொல்லணும்னா ஒவ்வொரு உதாரணமும் நம்ம சொல்லலாம். அதுல மெயினா ரசூல்லா அவங்கள எல்லாரும் அவங்கள நிறைய பேர் அவங்கள சண்டை போட்டாங்க, சச்சரவு செஞ்சாங்க, வன்முறைய வச்சாங்க, அவங்க மேல எல்லா பழியையும் சுமத்தினாங்க. அப்போ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மனிதர்கள் நாம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு யாராவது அநியாயம் பண்ணா அவங்கள மனசுல வச்சுட்டு பழி வாங்குற குணங்கள் ஒரு சில பேர்கிட்ட இருக்கும். நவுது பில்லாஹி மின்ஹா. ஆனா அத மனசுல ரசூல்லா பழி வாங்குற எண்ணத்துல வச்சதே கிடையாது. அவங்க மேல வெறுப்ப காண்பிச்சதே கிடையாது. அவங்க தொலைநோக்கு பார்வை மட்டும்தான் எப்போதும் அவங்க கிட்ட இருந்துச்சு. எப்படியாவது அவங்க இஸ்லாத்துக்கு என்னைக்காவது வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரே மனநிலை தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்கள எவ்வளவு கொடுமை பண்ணாலும் அவங்கள மன்னிக்கிறது தான் இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட மாட்டாங்களா, அவங்களுக்கு காயம் இருந்தாலும் எவ்வளவு தோல்வி இருந்தாலும் அவங்க துவண்டதே கிடையாது. இப்படிப்பட்ட நபியுடைய வாழ்க்கையுடைய அந்த சீரத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம நிறைய அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில கத்துக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முற்றத்து முல்லைக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு முல்லைப்பூக்கு நமக்கு மனம் இல்லை, எதிர்த்த வீட்டுல உள்ள முல்லைப்பூவை தான் நம்ம ஆசைப்படுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்னு நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல, டென்ஷனா இருக்கு, இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கையில ரபியுடைய சீரத்து வாழ்க்கை வரலாறு இருக்கு. அதை படிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நிறைய மன நிம்மதியை பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது நிறைய மனிதர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கு. நம்ம அதையெல்லாம் நிறைவு செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை படிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளா நம்ம வச்சுக்கணும் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹு கைரன். ரொம்ப அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சிஸ்டர். அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஜஸாக்கல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர் அனீஸ் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. என்னுடைய பேர் அனீஸ் ஃபாத்திமா. நான் தான் இன்ஷால்லா ஃபிக்ஹ் எடுக்கிறேன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர், பாமர மக்கள் கூட ஃபிக்ஹ் விதிகளை படிக்கிறது, கத்துக்கிறது ஒரு கட்டாயமான விஷயமா சிஸ்டர்? மாஷா அல்லாஹ், அழகான கேள்வி, ரொம்ப பிரபலமான கேள்வி, மக்கள் மனசுல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஃபிக்ஹ் அப்படிங்கிறதுலாம் ஆலிம் உலமாக்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். பாமர மக்கள் அனைவரும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசுல எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஃபிக்ஹ் படிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு வெறும் கல்வி சார்ந்த ஒரு பொழுதுபோக்கான விஷயம் இல்லை. மாறா அது ஒரு முஸ்லிமுடைய அன்றாட வாழ்க்கையுடைய முதுகெலும்புனே சொல்லலாம். ஏன்னா இஸ்லாமின் அடிப்படை என்ன? அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு, அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஃபிக்ஹ் உட்பட்டதுதான். அல்லாஹுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளான தொழுக, நோன்பு, ஜக்கா, ஹஜ் போன்ற இபாதத்துகளா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையுடைய இச்சைகள்ல இருந்து வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், குற்றம், தண்டனைன்னு எல்லாத்துடைய சட்டங்களுமே ஃபிக்ஹுக்கு உட்பட்டதுதான். தொழுக, நோன்பு, ஜக்காத்து போன்ற இபாதத்துகளுடைய விதிகளை நம்ம அறிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது என்னாகும்னா அது கபூலாகக்கூடிய ஒண்ணா இருக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஸல்லூ கமா ரஅய்தூனி உஸல்லி, நான் எப்படி தொழுவ கண்டீங்களோ அவ்வாறே நீங்களும் தொழுவுங்கன்னு. சோ அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க அப்படின்ற கல்வியை நம்ம அறிந்து வைத்திருக்கணும் இல்லையா? அந்த கல்வியை அறிந்து வைத்திருந்தா தானே அந்த இபாதத்தை அவங்க சொல்லி கொடுத்த அதே வழிமுறையில நம்மளால செய்ய முடியும். அப்போதானே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமலா அமையும். அது போல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இந்த ஃபிக்ஹ் அறியறதுனால.
ஹலால் ஹராம அறிந்து கொள்ளலாம். நம்மளுடைய உணவுல, நம்மளுடைய வியாபாரம் வணிகத்துல, நம்மளுடைய உறவு முறைகள்ல யாரை திருமணம் செய்து கொள்றது வந்து ஹலால், யாரை திருமணம் செய்து கொள்றது ஹராம் அப்படிங்கிற விஷயம் இது எல்லாமே ஃபிக்ஹுடைய கல்வி இருந்தாதான் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். மேற்கொண்டு இந்த ஃபிக்ஹ பத்தி வேற என்ன சொல்லலாம்னா, இது ஒரு தார்மீக திசைகாட்டின்னு சொல்லலாம். இதோடைய நெறிமுறைகள் இத செய்யலாம், இத செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். மேலும் நியாயமா நடந்துக்கிறதுக்கும், பொறுப்புணர்வோட நடந்துக்கிறதுக்கும் இந்த ஃபிக்ஹுடைய கல்வி நம்மளுக்கு பெரிதும் உதவியா இருக்கு. சுருக்கமா சொல்லப்போனா ஃபிக்ஹ் அப்படிங்கிறது நம்பிக்கைய செயலா மாற்றக்கூடிய ஒரு நடைமுறை வரைபடம்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த சட்ட கல்விய கற்பது ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் கட்டாயமா அப்படின்னு கேட்டா, பொதுவா நம்மளுடைய மார்க்கத்துல ஒரு விஷயத்த ஃபர்து அப்படின்னு சொல்றோம்னா, அதுல வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு ஃபர்து ஐன், மற்றொன்று ஃபர்து கிஃபாயா. சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கல்வியை தேடுவது என்பது கட்டாய கடமைன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ அந்த கட்டாய கடமை அந்த ஃபர்துன்றது ஃபர்து ஐன்ல வருமா, ஃபர்து கிஃபாயால வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபர்து கிஃபாயானா என்ன? அது நம்மளுடைய ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதான கடமை. சமூகத்தில் யாரோ ஒரு சிலர் செய்தாலே நம் சமூகத்தின் மீது அந்த கடமை நிறைவேறிடும். உதாரணமா வந்து ஜனாசா தொழுகை, மார்க்க கல்வியை கற்பது, ஈவன் ஏன் டாக்டர் படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறது, இது எல்லாமே ஃபர்து கிஃபாயா தான். நம் சமூகத்தின் மீதான கடமை தான். அதுல யாரோ ஒரு சிலர் செய்தாலே நம் சமூகத்தின் மீதான அந்த கடமை நிறைவேறிடுது. ஆனா ஃபர்து ஐன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட பருவமடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண் மீதும் கட்டாய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ம கற்றுக்கொள்வது ஃபர்து ஐன்னு சொன்னாங்களா, ஃபர்து கிஃபாயான்னு சொன்னாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்ப ஃபர்து ஐன்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு வந்து 5 நேர ஃபர்தான தொழுகை, ரமபானுடைய நோன்பு, நிசாபை அடைந்து விட்டால் ஜக்காத் கொடுப்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஃபர்து ஐன். ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் அது கட்டாய கடமை. அப்போ இதை பற்றிய கல்வியை அறிந்து வைத்திருப்பது அப்படிங்கிறதும் ஃபர்து ஐன். ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் கட்டாய கடமை. நான் தொழுவனோ, என் மேல தொழுகை கடமையாயிடுச்சு அப்படின்னா, அதை பற்றின கல்வியை நான் அறிந்து வைத்திருப்பது என் மேல கட்டாய கடமை. அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தனி மனிதனுமே, பாமர மக்களுமே இந்த ஃபிக்ஹ் கல்விய கத்துக்கணும்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம ஃபிக்ஹ் கல்விய கற்றுக்கொள்வது அனைவருமே சட்டத்தின் அடிப்படைய அதோடைய புரிதல தெரிந்துக்கிட்டு அதை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பகிரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உம்மத்துகளுக்கு நடுவுல சச்சரவு குறைந்து உம்மத்தை பலப்படுது. அதனால கண்டிப்பா ஒவ்வொரு தனி மனிதனுமே ஃபிக்ஹுடைய கல்விய கற்கணும். அது ரொம்ப சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் சிஸ்டர். சிஸ்டர் புஸ்ரா இமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர், உலூமுல் குர்ஆன் என்றால் என்ன? இந்த பாடத்துல எந்தெந்த தலைப்பு வருது? இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா சிஸ்டர். இந்த உலூமுல் குர்ஆன் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்படும் போதே அது ஒரு புதிய பாடமோ இல்ல ஒரு வித்தியாசமான புரியாத பாடமோ அல்லது ஆலிமாக்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமோ என்பது கிடையாது. நம் டெய்லியும் அன்றாட வாழ்க்கையில படித்து கொண்டிருக்கும் தஜ்வீத், திலாவா, கிராஅத் போன்ற பாடங்களின் அடிப்படை அஸ்திவாரமே இந்த உலூமுல் குர்ஆனை சார்ந்ததுதான். இந்த பாடத்தில் உள்ள பாட நெறிகளை புரிந்து கொண்டாலே இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இதை விளக்குவதற்கு முன்னால் நான் ஒரு கேள்வியுடன் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அதாவது, நாம் அன்றாட வாழ்க்கையில் தினமும் 5 வேளையும் அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக தான் இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கோமா? அதாவது குர்ஆன் 1400 வருடத்திற்கு முன்பு வஹி மூலியமாக நமது உம்மி நபி, எழுதவும் படிக்கவும் தெரியாத நம்ம உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் கரீம் இப்போது நமக்கு ஒரு புத்தக வடிவில் கிடைத்தது. அது எவ்வாறு? 1400 வருடத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணோ பேப்பரோ நவீன டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. அப்ப இன்று வரைக்கும் எந்த ஒரு பிழையும் முரண்பாடும் குழப்பமும் இல்லாமல் எவ்வாறு நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள்?
அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், மேலும் நாமே இதை பாதுகாத்துக் கொள்வோம் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். அப்போ இந்த ஆயத்திற்கு பின்னால் உள்ள விளக்கங்களும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான பிறகு சஹாபாக்கள் எவ்வாறு குர்ஆனை ஒன்று திரட்டினார்கள், யாருடைய ஆட்சி காலத்தில் குர்ஆன் அச்சிடப்பட்டுள்ளது, பிரதிகள் எடுக்கப்பட்டது, இதன் பின் வரலாறு என்ன, நம் ஆலிம்களுடைய அவங்களுடைய தியாக வரலாறு என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நம்ம கற்க இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான் என்றால் அது எந்த சூழ்நிலையில், எதற்காக, யாருக்காக, எந்த காலத்தில், அதாவது மக்காவின் காலத்திலா, மதீனாவின் காலத்திலா போன்ற விஷயங்களிலும் இந்த உலுமுல் குர்ஆனில் அடங்கும். உதாரணமாக ஒரு தலைப்பு எடுத்துப்போம். இந்த உலுமுல் குர்ஆனிலே நாசிக் வல் மன்சூக் என்பது ஒரு சாப்டர். அப்படி என்றால் ரத்து செய்யும் மேலும் ரத்து செய்யப்பட்ட வசனங்கள். உதாரணமாக மதுவை படிப்படியாக அல்லாஹ் தஆலா குறைக்கிறான், கிப்லாவை மாற்றம் செய்கிறான், நோன்பில் சில சட்டங்களை ரத்து செய்யப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான விளக்கங்களையும் இந்த பாடத்தில் நாம் கற்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் குர்ஆனில் அறிவியல் சார்ந்த விளக்கங்களும், கிராஅத், ரஸ்முல் குர்ஆன், தஜ்வீத் போன்ற பாடங்களின் அறிமுகத்தையும் உலுமுல் குர்ஆனில் நம் இடம்பெற்றுள்ளது. எனவே இந்த பாடமானது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்லாது பிற மத சகோதரிகளுக்கும் குர்ஆன் சார்ந்த குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கமாக இருக்கும் சிஸ்டர். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். சிஸ்டர் எஸ் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ், நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைரன் சிஸ்டர். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எல்லா உஸ்தாதாஸும் ரொம்ப அழகா தெளிவா எங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் சிஸ்டர். வையாக்கி பாரக்கல்லாஹு ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர் ஆயிஷா, நீங்கள் இப்போது தெளிவடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மேலும் ஜஸாக்கில்லாஹு ஹைரன் சிஸ்டர், உங்கள் நேரத்தை இதற்காக செலவழித்து மற்ற சகோதரிகளின் சார்பாக சில கேள்விகளை நீங்கள் கேட்டதன் மூலம் அனைவரும் தெளிவடைந்திருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் சிஸ்டர் ஆயிஷா அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அழகாகவும் தெளிவாகவும் பதில்களை கூறிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இந்த கோர்ஸ் பற்றி மேலும் சில பொதுவான விவரங்களை நான் இங்கு கூற விரும்புகிறேன். இந்த கோர்ஸ் பிரத்யேகமாக பெண்களுக்காக மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், பெண்களை பற்றி இஸ்லாம் மிக சிறப்பாகவே சொல்லி காட்டுகிறது. ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு அந்த ஆண் மட்டுமே காரணமாக இருக்கிறான், ஆனால் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அதை அழகிய முறையில் வழிநடத்தி செல்கின்ற ஒரு பெண் மட்டுமே காரணமாக இருக்கிறாள். அவ்வாறு உள்ள பெண்களிடம் ஆசியா சிஸ்டர், கேள்வி இருக்கா? ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இந்த 5 சப்ஜெக்ட்லயும் வந்துட்டு நம்ம சீரா, ஃபிக்ஹ், அகீதா, உல்முல் குர்ஆன் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தஜ்வீத் இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சிஸ்டர்? இன்ஷால்லா சிஸ்டர் புஷ்ரா இமாம் அவங்க உங்களுக்கு தஜ்வீத் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ். எஸ் சிஸ்டர். ஸோ நம்ம அஸ்ஸலாமு தஜ்வீத். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சிஸ்டர். சிஸ்டர், வலைக்கும் இப்போ ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஜ்வீத்ல யார் யார் சேரலாம்? இப்போ அலிஃப் பா தா ஓத தெரியாதவங்க கூட சேரலாமா, இல்ல இதுல மினிமம் ஒரு நாலேஜ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸ் சேர முடியுமா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எஸ், நிச்சயமா சிஸ்டர். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், அவுஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இந்த குர்ஆனை நன்கு திருத்தமாக ஓதுவீராக. அதாவது நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுறான். அப்போ இந்த தர்தீல் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தஃப்சீர் புத்தகங்களை புரட்டி பார்க்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுகிறாங்க, அத்தர்தீலு ஹுவ தஜ்வீதுல் ஹுரூஃபி வ மஅரிஃபத்தில் உகூஃபி. அதாவது தர்தீல் என்பது எழுத்துக்களை அழகுபடுத்துவதும் நிறுத்தங்களை அறிவதுமாகும் என்று அவர்கள் பதிலளிக்கிறார். அப்போ இந்த தஜ்வீத் அப்படின்ற வார்த்தை இவங்களுடைய விளக்கத்தில் இருந்து நம்ம பெறுகிறோம்.
இப்ப தஜ்வீதுனா என்ன மேலும் நம்ம உலமாக்கள் கூறுகிறாங்க, எழுத்துக்களை, அதாவது அரபி எழுத்துக்களை அதுக்கான உரிமையை கொடுத்து, அதுக்கான ஹக்கை கொடுத்து ஓதுவதாகும். குறிப்பாக எழுத்துக்களின் உச்சரிப்பு, அதனுடைய பிறப்பிடம் மற்றும் அதனுடைய பண்புகளை தெரிந்து ஓதுவதாகும். இதனுடைய விளக்கமான கல்வியை தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திலே நம்ம கற்க இருக்கின்றோம். இந்த தஜ்வீத் அப்படின்ற பாடத்தை 2 நிலையாக நாம் பிரித்திருக்கிறோம். முதல் நிலையாக நூரானிய ஃபத்ஹியா, 2ஆம் நிலையாக உசூல் ஹஃப்ஸன் ஆசிம். இப்போ இந்த 2 பாடத்திட்டையும் பார்க்கும்போது, முதல் பாடத்திட்டத்தை நூரானிய ஃபத்ஹியா பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அலிஃப் பாத்தா தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்பதான் இஸ்லாத்தை ஏத்திருக்காங்க, இல்ல இப்பதான் அலிஃப் பாத்தாவே படிக்க போறாங்கனாலும் ஒன்னும் பிரச்சனையும் கிடையாது. அவங்க அலிஃப் பாத்தால இருந்து தான் அவங்க ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தோம்னா அலிஃப் பாத்தாவில் இருந்து ஆரம்பிச்சு குர்ஆன் திலாவத்தை ஹஃப்ஸன் ஆசிம் அவர்களுடைய கிராஅத் படி ஓதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்களை தேர்ச்சி பெற வைப்போம் இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த வகுப்பில் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு இஜாசா சான்றும் வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ரொம்ப அழகா தஜ்வீதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஜஸாக்கல்லாஹு ஹைரன் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர் ஆயிஷா, நீங்கள் இப்போ தெளிவடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படிதானே சிஸ்டர் ஆயிஷா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கமுல்லாஹு ஹைரன். ரொம்ப அழகா எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நல்லாவும் புரிஞ்சுது சிஸ்டர். ஜஸாக்கமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக், பாரக்கல்லாஹு ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ். நான் மறுபடியும் இந்த கோர்ஸ் பற்றி சில பொதுவான விவரங்களை இங்கு கூற விரும்புகிறேன். இந்த கோர்ஸ் பிரத்யேகமாக பெண்களுக்காக மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு அந்த ஆண் மட்டுமே காரணமாக இருக்கிறான். ஆனால் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அதை அழகிய முறையில் வழிநடத்தி செல்கின்ற ஒரு பெண் மட்டுமே காரணமாக இருக்கிறாள். அவ்வாறு உள்ள பெண்களிடம் இந்த கோர்ஸ் சென்றடையும் போது அந்த பெண்கள் தன் குடும்பத்தாரிடம் பரப்புவது மட்டுமல்லாமல் அதன் மூலம் அனைத்து சமூகத்தாரிடையே அது பரவும். மேலும் இந்த சமூகமே பயனடையும் இன்ஷா அல்லாஹ். மற்றொரு விவரம் என்னவென்றால், இது 15 வயதிற்கு மேலுள்ள அனைத்து பெண்களும் பங்கேற்கக்கூடிய கோர்ஸாக இருக்கிறது. தமிழ் மொழியை எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதுமானது. அது மட்டுமல்லாமல் இந்த கோர்ஸ் முற்றிலும் குறைந்தபட்ச கட்டணத்தை உடையதாக இருக்கிறது. இதனுடைய ஃபீஸ் 1 வருடத்திற்கு ரூபாய் 12,000 மட்டுமே. இதை தவணை முறையில் கட்டும் வசதியும் உண்டு. தவணை முறையில் கட்டுபவர்கள் 2 தவணையாக, அதாவது ரூபாய் 6,000 மற்றும் 6,000 கட்டலாம். அது மட்டுமல்லாமல் இதில் ஏர்லி பேர்ட் ஆஃபரும் இருக்கிறது. மாஷா அல்லாஹ். அந்த ஆஃபர் என்னவென்றால், இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் யார் முழு கட்டணம் செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு ரூபாய் 9,999 மட்டுமே 1 வருடத்திற்கான கோர்ஸ் ஃபீஸ் ஆகிவிடும். மேலும் இது 1 வருட கோர்ஸ் இன்ஷா அல்லாஹ். வரும் ஜனவரியிலிருந்து வகுப்புகள் ஆரம்பமாகும். மேலும் விவரங்களுக்கு போஸ்டரிலும் சாட் பாக்ஸிலும் குறிப்பிடப்பட்ட தொடர்பு எண்ணின் மூலம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம் சிஸ்டர்ஸ். இன்ஷா அல்லாஹ். அந்த கோர்ஸ் பத்தின டைமிங் எல்லாமே உங்களுக்கு நீங்க அந்த போஸ்டர்ல அந்த குறிப்பிட்டிருக்க அந்த அந்த அட்மின் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சிஸ்டர் இன்ஷா அல்லாஹ். எஸ் சிஸ்டர் ஹாஜிரா பர்வீன். சிஸ்டர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து இந்த தஜ்வீத் அது முடிச்சாக்கா இஜாஸா அந்த சர்டிஃபிகேட் அது தருவேன்னு சொன்னாங்கல்ல சிஸ்டர், அது என்ன, ஐ மீன் எப்படி கேக்குறது, அது என்ன நேம்ல இருக்கும்? அதாவது அந்த இஜாஸா சர்டிஃபிகேட் என்ன நேம்ல இருக்கும்னு கேக்குறீங்களா? இஜாஸா இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சொல்லுவாங்கல்ல சிஸ்டர். சிஸ்டர் புஷ்ரா. எஸ் சிஸ்டர். அதாவது எந்த கோர்ஸ்க்கு எந்த சப்ஜெக்ட்க்கு இஜாஸா தருவாங்கன்னு கேக்குறீங்களா சிஸ்டர் ஹாஜிரா? ஆமா சிஸ்டர். அதாவது இஜாஸா இன் நூரானி ஃபத்ஹியா
ஸோ சிறப்பான முறையில தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு கண்டிப்பா நூரானி ஃபத்ஹியாலையும் இஜாசா கொடுக்கப்படும். அடுத்த நிலையாக உசூல் ஹப்சன் ஆசிம் அவங்க முறையிலையும் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு இஜாசா வழங்கப்படும் சிஸ்டர். அதாவது இஜாசா இன் உசூல் ஹப்சன் ஆசிம், இஜாசா இன் நூரானி ஃபத்ஹியா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் சிஸ்டர். பாரக்கல்லாஹ் ஃபீக். நல்ல கேள்வி சிஸ்டர் முனீரா. ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் அது பத்தி இன்ஷால்லா நீங்க அட்மின் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டர். இன்ஷால்லா உங்களுக்கு நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க, இன்ஷால்லா அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். ஸோ ஸ்காலர்ஷிப் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஏர்லி பேர்ட் ஆஃபர் போட்டிருக்கோம். 999 ஐ மீன் 9,999 ருபீஸ் சிஸ்டர். ஸோ டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் பே பண்ணீங்கன்னாக்கா இன்ஷால்லா திஸ் இஸ் த ஸ்காலர்ஷிப் ப்ரைஸ் சிஸ்டர். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சிஸ்டர்ஸ்? இல்லை சிஸ்டர், மந்த்லி பேமெண்ட்ஸ் இல்லை சிஸ்டர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சிஸ்டர்? ஏதாவது கேள்விகள்? ஓகே சிஸ்டர்ஸ், ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்டே டியூன் இன்ஷால்லா. எக்ஸாம் மாதிரி இருக்குமா? சரி, எக்ஸாம்ஸ் இருக்குமா? கண்டிப்பா எக்ஸாம்ஸ் சிஸ்டர் இருக்குமா? எக்ஸாம்ஸ். அஃப்கோர்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு சிஸ்டர். நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும். இட் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி ஆன்லைன் கோர்ஸ் தான் சிஸ்டர். ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு யார் வந்து அதில் எலிஜிபிள் பர்சன்ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரெஸ்டன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அண்ட் இஜாஸாவுமே யார் இது பண்ணுறாங்களோ நல்லபடியாக ஓதுறாங்களோ ஸோ அவங்களுமே இஜாஸா சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுக்குறோம் சிஸ்டர். அண்ட் இந்த லாங்குவேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க தமிழ் கோர்ஸ் தான். இன்ஷால்லா அதர் லாங்குவேஜஸில் வி வில் லெட் யூ நோ சூன். இப்போதைக்கு தமிழ் லாங்குவேஜில் இந்த டிப்ளமா கோர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் சிஸ்டர். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா சிஸ்டர்? இந்த கோர்ஸை பற்றி மற்ற பல அனைத்து விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சாட் பாக்ஸ் மற்றும் போஸ்டரில் குறிப்பிடப்பட்ட அட்மினுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் நிகழ்ச்சியின் முடிவுக்கு நாம் வந்துள்ளோம். அல்லாவின் பேரருளாலும் பாக்கியத்தாலும் நிறைவாக நடைபெற்ற இன்றைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் நன்றி குரலை பதிவு செய்யும் இந்த தருணத்திற்காக அல்லாவுக்கு எல்லா புகழும். இன்றைய நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற காரணமான ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவிப்பது எங்கள் கடமையாகும். இந்நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்க தங்களின் மதிப்புமிக்க நேரத்தை ஒதுக்கி வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். உங்களின் வார்த்தைகள், உங்கள் ஆதரவு, உங்கள் ஊக்கமான பங்கேற்பு இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பித்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியையும் அமைதியாகவும் மரியாதையாகவும் அனுபவித்த எங்கள் ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் அனைத்து சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அல்லாஹ் தஆலா இன்றைய இந்த முயற்சியை முழுமையான நற்கருமமாக மாற்றி இதில் பங்கேற்ற அனைவருக்கும் பரக்கத், ஆரோக்கியம், அமைதி மற்றும் வெற்றியை அருள வேண்டுகிறோம். இன்றைய நிகழ்ச்சி
நம் சமூகத்திற்கு நீண்ட நாள் நன்மை தரும் ஒரு முதல் எழுச்சியாக அமைய அல்லாவிடம் பிரார்த்திக்கிறோம். இன்று இங்கு வருகை புரிந்து எங்களை சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களின் இதயம் கனிந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், எல்லா சிஸ்டர் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பேசுனீங்க. அல்ஹம்துலில்லா. அண்ட் நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நோட்ஸ் வந்து எல்லாருக்கும் சாஃப்ட் காப்பியில தமிழ்ல கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா. ஓகே சிஸ்டர்ஸ், நம்ம துவா சொல்லிக்கலாமா? ஓகே. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.